ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லேர்ன் ஐக்யூ அகாடமி. இன்னைக்கான கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது கூட்டாட்சியின் இயல்பு அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டாட்சி என்பது ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து செயல்படுதல் தான் கூட்டாட்சி அப்படிங்கிறது. ஸோ இதற்கு எதிரான அரசாங்க முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை ஆட்சி அரசாங்க முறை. ஒற்றை ஆட்சி அரசாங்க முறை. ஸோ இந்த முறையில மத்திய அரசுக்கு அதிக அதிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல டியூவல் கவர்மெண்ட், இரண்டு அரசாங்கங்கள் இருக்கு. அப்போ மத்திய மாநில அரசுகள் இருக்கு. அப்போ அது கூட்டாட்சியின் ஒரு அம்சம். அடுத்தது டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், அதிகார பகிர்வு. மத்திய மாநில அரசுகளுக்கிடையே தெளிவாக அதிகார பகிர்வு அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அப்போ இதுவும் ஒரு கூட்டாட்சி அம்சம். ஸோ அடுத்தது ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன், நெகிழா அரசியலமைப்பு. அதாவது மத்திய அரசானது மாநில அரசுகளினுடைய அனுமதி இல்லாமல், அவங்களுடைய ஒப்புதல் இன்றி அரசியலமைப்பில் ஒரு சில செயல்பாடுகளை மேற்கொள்ள முடியாது. ரொம்ப கடுமையான வழிமுறைகளை கொண்ட முறைகளாக இருக்கும். ஸோ அப்போ இதுவும் கூட்டாட்சி அம்சத்தை அரசினுடைய ஒரு அம்சம். அடுத்தது சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கூட்டாட்சி அரசினுடைய ஒரு அம்சம் கிடையாது. ஏனெனில் குடியுரிமை தொடர்பாக மத்திய அரசுக்கு அதிக அதிகாரங்கள் உண்டு. அதாவது பாராளுமன்றமே குடியுரிமை தொடர்பான சட்டங்களை வரையறுக்க முடியும். மாநில அரசுகளுக்கு குடியுரிமை தொடர்பாக எந்த அதிகாரங்களும் கிடையாது. அப்போ இந்த ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிறது ஒரு ஒற்றையாட்சி இயல்பு. ரைட்? அப்போ கொடுத்திருக்கிற கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். நன்றி.